ஓகே கேஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ மேட்ச்சில் ரஷ்யா எப்படி போயா எடுக்குதுன்னு தான். இந்த மேட்ச்சில் நான் சொல்கிற டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நிறைய டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்களும் இந்த மாதிரி ஹலோ இந்த நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோட மேட்ச்சை பீக்கு குச்சிக்கிறோம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். நான் சர்வை பண்ணக்கூடாது, அப்படியே இறங்கி ஆடணும், அப்படியே இறங்கி அடிச்சோம் கில்லும் அதிகமாக வரணும், ரேங்கோட ஏறணும் ப்ரோ. அந்த மாதிரி டைமில் எப்படி ஆடுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்மி குதிக்காது அப்படின்னா, இப்போது எனிமிங்க ரொம்ப குதிக்கிறாங்கன்னா அது அங்கே இல்லாமல் கொஞ்சம் எனிமிங்க முன்னாடியே குதிக்கிறதா தான் நீங்கள் எனிமிங்க கூட குதிக்கலாம். ஒரு ஆள் எனிமி முன்னாடியே குதிச்சிட்டாங்க, நீங்கள் லேட்டாக குதிக்கிறீங்கன்னா நீங்கள் எனிமி இல்லாத லூட் நல்லா இருக்கிறத பார்த்து குதிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லூட்டு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்சு கன்று இருக்கணும் உங்களுக்கு. ஷார்ட் ரேஞ்ச் கன்று, அதுக்கு தேவையான அளவுக்கு புல்லட்டு. உங்களுக்கு சப்மிஷன் யூஸராக இருந்தால் கூட பரவாயில்ல, சப்மிஷன் யூஸராக இருந்தாலும் எது இருந்தாலும் உங்களுக்கு நீ ஏதோ ஒன்றா எடுக்கணும். ஆனால் நீங்கள் சப்மிஷன் யூஸராக இருந்தால் கூட குட்டி ட்ரிபிள் இருக்கும், அது எடுத்துக்குன்னு அதுக்கு புல்லட் எடுத்துக்கோங்க கன்ஃபார்மாக. ஏன்னா சப்மிஷன் புல்லட் கலேஜ்னா கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு தெரியலனா கூட நல்லா ட்ரைனிங் போய் நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. உங்களுக்கு ஷார்ட் கன் கூட தேவை, இந்த குட்டி ட்ரிபிள் ட்ரைனிங் எடுத்தாவே போதும். சப்மிஷனு அந்த குட்டி ட்ரிபிள் இது ரெண்டு சைனிங் எடுத்தால் போதும். சப்மிஷன் பிளேஸு ஒரு ஆள் ரஷ்யன் பிளேயில் இல்லைனா அப்போது இந்த டைமில் நல்லா குட்டி ட்ரிபிள் வந்து நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசரமே படக்கூடாது எப்போவுமே காய்ஸ். நீங்கள் எனிமையை பார்த்தோன்னே அவசரப்பட்டு ரஷ்யாக அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமையை பார்த்தோன்னே கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும். அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் அப்படின்னா ஆஃப் டேமேஜ். நீங்கள் எந்த மேட்ச் ஆடுங்க, ஆஃப் டேமேஜ் மட்டும் உங்களுக்கு மெயினாக ரேங்க்டு சோலோ இல்லை, ஆஃப் டேமேஜ் அப்படின்னா 100க்கு மேலே கொஞ்சிச்சுனாவே டக்கு நீங்கள் க்ளோவால் போடணும். சிட்டாப் க்ளோவால் போடுறீங்களோ எந்த க்ளோவால் போடுறீங்களோ தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோவால் போடுங்க. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போடணும். கரெக்டாக குறைஞ்ச உடனே போட்டுருங்க. எப்படியோ ஒன்று ஸ்லோவாக போட்டால் கூட இப்போ ஆஃப்க்கு குறைய போகுது நான் அப்படி வரும்போதே நீங்கள் டக்குன்னு குளோவால் போட்டு ஒன்றா கூட அடிங்க. ஒரு ஆள் குறையில்னா ஆஃப் கண்டிஷனாக டக்குன்னு எப்படியோ ஒன்று குளோவால் போட பாடுங்க. ஒரு ஆள் நீங்கள் எனிமிங்க அடிக்கிறீங்க, ஒரு வாட்டி புல்லட் சரியாக வியாது, கொனையாக போவோம். அந்த டைமில் கூட நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணால் குளோவால் போட்டணும். ஏன்னா எனிமி அடிக்கிறது நிறையா வாட்டி உங்களுக்கு சான்ஸுன்றது கம்மி தான், எனிமி கூட புல்லட் வியாத போகிறது. அதனால உங்களுக்கு கூட எப்போ ஒரு தான் அந்த மாதிரி ஆகும். சில ஃபோன் எப்போ ஒரு வாட்டி எப்போனா அந்த மாதிரி ஆகும். சரிம்மா அந்த கதையை விடுங்க. இப்போது உங்களுக்கு புல்லட் சரியாக வியாதப்போ கன்ஃபார்ம் நீங்கள் குளோவால்ன்றது போட்டணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரஷ் ஆகிட்டு இந்த சோலோ மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ரஷ் ஆகிட்டு அங்கே இருக்கிறவங்கள முடிச்சுட்டு நீங்கள் அதே ஊரில் இருக்கணும். வேறு எந்த ஊர்லேயும் போகக்கூடாது, அதே ஊரில் தான் இருக்கணும். அவங்கள ஒருத்தராக வந்து உங்ககிட்ட அவுட் ஆவாங்க. நீங்கள் ரஷ்யன்றதே ஆகக்கூடாது. ரஷ்யன்னா அவனா கூட குளோவால் போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனிமிக்கு பயப்படாத ஆடணும்னு பார்த்தீங்கன்னா, எனிமி வந்துட்டானோ அவசரப்பட்டு போட்டுருவானோ என்ன ஓன்னு நினச்சிப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, எப்போவுமே தைரியமாக அடிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறங்கினோடனே அடிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாளும் அந்த ஊர்லேயே இருக்கணும். இல்லை ஜோன் வந்துச்சுன்னா ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போய் உக்காஞ்சிக்கணும். மட்டும் செகண்ட் ஜோன் வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே ஃபுல் ரெஸ்ட் கேம் ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு காய்ஸ் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜோனில் ஒரு மூலையில் உட்காந்து நீங்கள் எனிமி அடிக்கணும். நடுவில் உட்காந்து வச்சிங்கன்னா நிறைய பேர் உங்களை சுற்றி அடிப்பாங்களா. மூலேருந்து நிறைய கில் எடுக்கிறதுக்கும் பார்க்கணும், அப்புறம் போயா எடுக்கிறதுக்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோவால் ரொம்ப ஸ்பீடாக பண்ணோம். இது என்னோடய பழைய கேம் ப்ளே, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கேம் ப்ளே இருந்தது. நான் உங்களுக்கு சும்மா போகிறேன் நான் இதை. அப்போ நான் இப்படி தான் விளையாட்டுருந்தேன். இப்போ கேம் ப்ளே ஒன்றா போய் பார்க்கலாம் என் யூடியூப் சேனலில். என் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நிறைய ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் ஈஸியாக எனிமி அங்கே லோட் பண்ணலாம். சரி காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ₹1 கூட செலவாகுது காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லி இந்த மாதிரி வீடியோ உங்களை போட்டு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன். நானும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவேன், உங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு ஒன் டாப் அடிக்கிறதே தெரியாது. M1W7 ஏதோ தெரியாமல் ஒரே ஒரு ரெட்டு எனக்கு தெரிஞ்சு M1W7 ஹெட்ஷாட்டு ஒன் டாப் விடுங்க. ஹெட்ஷாட்டுனாவே அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வச்சுருப்பேன். நான் ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு அப்புறமா விளையாடின கேம் 3 மாதம் இல்லை 1 மாதத்துக்கு அப்புறம் விளையாடின கேம் ப்ளே இது. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கின்னு இல்லை இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு அடிக்கடி பார்த்துட்டு இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் மறக்காத யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் சோலோ மேட்ச்சில் போயா ரஷ்யாடியே எடுக்கலாம். ஓகே காய்ஸ், டேக் கேர் and bye bye.